இன்னைக்கு சாட்டர்டே ரோஸ்ட் பயங்கரமா இருக்கும் போலயே. அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ட் இவங்க எல்லாம் வராம இருந்தா யாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்கப்படுது. எக்ஸ் கண்டஸ்டன்ட் முக்கியமான கேள்விகளும் கேட்கப்படுது. ஃபைனலா அடுத்த வாரம் வந்து பேனிக் அட்டாக் எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் ஃபைனலா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. இப்படி அவங்கள தூக்க மாட்டாங்களே, அதை பத்தியுமே ஒரு டவுட் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷார். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 3 ப்ரோமோ வந்துருச்சு. வினோத் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ப்ரோமோ வந்துருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒய்ஃப் வந்து இதை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம், கருத்துக்கள்லாம் பார்த்துருந்தோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, எங்களுக்கு இது போதும் சார். அவரோட வார்த்தையை அப்படியே சொல்றாங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவருக்கு இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்களை கண்டிப்பாவே தெரிவிச்சிடலாம். இன்னைக்கெல்லாம் எமோஷனா அவருக்கு ஒரு ஏவி போடுறாங்க. வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் பேசி ஜாலியா ஃபன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவர் போறாரு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்கிறாரு. இன்னைக்கு ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா லேட்டா தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. சேதுனா வந்து லேட்டா தான் வந்திருப்பாரு போல, லேட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலதான் வந்து எவிக்ஷனோட அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இதுல வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வந்து ட்விட்டர் எல்லாம் போட்டு அரோரா எவிக்ட்ங்கிறாங்க. டேய், நாமினேஷன்ல இல்லடா. டேய், அவங்க டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனல் நெக்ஸ்ட் வீக் போயிட்டாங்களா, எப்படா எவிக்ட் ஆகும், தற்குறித்தனமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு விக்ரம் எவிக்ட் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும். நானே முன்னாடியே காலையில நம்ம வீடியோ போட்டோம். பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க, கண்டிப்பா அவங்களதான் எவிக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வீக் அவங்க வருவாங்க, வேணா பாருங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சாண்ட்ரா ஒருவேளை கத்தி ஏதாச்சும் பிரச்சனை ஆகி இப்போ நெக்ஸ்ட் வீக் எதுவும் ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு சங்கடமா போயிடும். அதனால வந்து சாண்ட்ரா வந்து காப்பாத்திட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்மள்ட்ட இருந்து அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. இங்கிட்டு ரம்யா, வியானா போட்டு வரவையும் போறவையெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப திவ்யாவும் வேற கிளம்பிட்டாங்க. பழைய பகையெல்லாம் ஏத்தி விட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வச்சு செய்யறாங்க. அதனால இதுக்கு மேல வந்து வேற வழியே கிடையாது அவங்கள எவிக்ட் பண்றத தவிர. ஃபைனல் வீக்குல வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு. வெளி உலக வாழ்க்கைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில சொல்றாங்க. அதன் பிறகு கரண்ட் கண்டஸ்டன்ட்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஏதோ விஷயங்கள்லாம் சொல்லி இருப்பார்ல, அவங்க வந்ததுக்கு வராமே இருந்திருக்கலாமா, இல்ல இவங்க வந்ததுக்கு வேற யாரும் வந்திருக்கலாமா, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வியானா வந்து வர்றதுக்கு வராமலே பருத்தி மூட்டை குடோன்லயே கிடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை போட்டு அடிக்கிறாங்க எல்லாருமே. நம்மளுக்கு சிரிப்பா இருந்துச்சு. பார்வதியோட 2.0 வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. சும்மா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வம்பிழுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எதுக்கு டிஆர்பியை கிரியேட் பண்ணும், இல்ல சொல்லிகளே அமிச்சாங்களாம் தர, நீ இந்த மாதிரி போய் பண்ணுமா உள்ள, அப்பதான் நீ வந்து ஃபேமஸ் ஆகும். ஏன்னா 2 வாரம் உனக்கு பேமெண்ட் மட்டும்தான், மற்றபடி உனக்கு ரெட் கார்டு கொடுத்தா ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அது நீ பாட்டுக்கு வந்து பொழந்து கட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவுத்து விட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து என்னென்ன கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டுகள், அப்புறம் சில கொஸ்டின்ஸ்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு, அதாவது சண்டே எபிசோட்ல தான் பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட எவிக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு தகவல் தான் வந்திருக்கு. சாண்ட்ராவோட எவிக்ஷன் வந்து இன்னைக்கு நடந்தாலுமே நம்ம சாட்டர்டே சண்டே ஒன்னா தானே எடுத்து முடிச்சோம். நாளைக்கு தான் வந்து எவிக்ஷன் ஆறாங்க. அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இந்த 2 பேருமே ஒன்னாதான் உள்ள வரப்போறாங்க செலிப்ரேஷன் வீக்காக. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா துஷார் இருக்காப்ல, எஃப்ஜே இருக்காப்ல, கனி இருக்காங்க, இந்த மாதிரி அப்புறம் கலையரசன் இருக்காப்ல, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு, ரெட் கார்டை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி தகவல் வந்தது என்ன அப்படின்னா, சாண்ட்ராக்கு வந்து அந்த பேனிக் அட்டாக் வந்தது ஒரு டிராமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, உள்ள இருக்கவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அதை டிஸ்கஸ் செஞ்சாங்க அப்படின்னா திரும்பி அதை கிளற மாதிரிதான் இருக்குன்னு எனக்குமே தோணுது. ஏன்னா அப்படி அவங்கள கீழே விழுந்தப்ப தூக்கிட்டு விக்ரம் போகும்போது அவரே சொன்னாரு, எனக்கு அவங்க நடிக்கிற மாதிரி தெரியல, அப்படி அவங்க ஏமாத்தினாலும் நான் ஏமாந்துட்டு போறேன்ற விஷயத்தையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பிபி டீம்
டீமும் செக் பண்ணியிருப்பாங்க, டாக்டர்ஸுமே செக் பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி அப்படி பொய்யா இருக்கும் பட்சத்தில் அவங்களே வெட்ட வெளிச்சமா வந்து ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்கலாம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து சுபிக்ஷா தான் சொன்னாங்க, நாங்களாம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில் அவங்களுக்கு பேனிக் அட்டாக்குங்கிறது அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால மேபி அதை பத்தி ரொம்ப உள்ள இறங்கி பேச மாட்டாங்க. ஏன்னா டேமேஜ் ரொம்ப ஆகும். சப்போஸ் வந்து நிறைய பேர் ஏதாவது கொஸ்டின் இது பண்ணா திரும்பி அவங்களுக்கு எதுவும் ஹெல்த் எதுவும் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு அதை பத்தி மேபி தவிர்த்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேசுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. துஷார் உள்ள வந்தாரு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாவே கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ரெட் கார்டு இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பார்வதி அண்ட் கமருதீன் வருவாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. எதனால அப்படின்னா மேபி ஒரு கன்க்ளூஷன் கூட கிடைக்கும்ல. இப்ப என்ன மகத் இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போனாரு, திரும்பி உள்ள வந்தாரு. இப்ப பார்வதி அண்ட் கமருதீன் அப்புறமேட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 4 பேருமே உள்ள வரும்போது ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும்ல. வெளியில வாட் எவர் இட் இஸ் வந்து அவங்க பேசலன்னு சொல்லிதான் பிரஜன் அவர்கள் சொல்லியிருந்தார். மேபி டிஆர்பிக்காக இவங்க என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா வினோத்தெல்லாம் நம்ம வந்து எடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. போன சீசன் மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டனா வந்து ரன்னர் அப்பா வர வேண்டியது வந்து ஜாக்லின். அவங்க பாத்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்க போயிட்டு அவுட் ஆனாங்க. அதே மாதிரி நம்ம யாருமே எதிர்பாராத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டாரு. அதனால மேபி வாட் எவர் இட் இஸ் எல்லாருமே டிஆர்பி தான். இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து அதல பாலாத்தெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறமேட்டு அங்கங்க இந்த ரெட் கார்டு வந்தப்பதான் ஓரளவு டிஆர்பி வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. இப்ப வினோத் எடுத்தப்ப எல்லாருமே வினோத்துக்கு ஆதரவா பேசினாங்க. மேபி இவங்க யாராச்சும் உள்ள வந்து அது ஒரு டிஆர்பி எது கிரியேட் ஆச்சு அப்படின்னு இன்னொரு பீக் மூமெண்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த வாரம் தான் கடைசி வாரம் வந்து வீக்கெண்டு, அடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே. அதுக்காக என்ன வேணா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணும், சாண்ட்ராவோட எவிக்ஷன் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்த வாரம் பார்வதி அண்ட் கமருதீன் வந்தா நல்லா இருக்குமா இல்ல தேவையில்லையா, வர வாய்ப்பு இல்லையா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.